Hi friends, welcome to my Christian video. Ramzan special sweet தேவையான பொருட்கள் என்னன்னு இது சாப்பிடலாமா போல இருக்கு. ஒரிஜினல் கசாசா இப்படி தான் இருக்கும். ஃப்ரை பண்ணா இதுவும் வந்து ஃப்ரை பண்ண கூடாது. கொதிக்க வைக்க போறேன். கீ இல்லனா ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிச்சிட்டே இருக்கு. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சுகர் எல்லாமே டிசால்வ் ஆயிடுச்சு. மில்க் சேர்த்துக்கலாம். ருமானி சேமியால சமைக்கிறது ஃப்ரெண்ட். பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு. ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். Hi friends, welcome to my Christian videos. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அவுட்டிங் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்காக. நாளைக்கு ஈத் இல்லையா, அதுக்காக. ஈத்னா ரம்ஜான், ஓகேவா? அதுக்காக வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு நட்ஸ் இந்த சேமியாலாம் தேவைப்படும். ஏன்னா வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணுறதுக்காக தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ அது இல்லாமல் வந்து பண்ண முடியாது இல்லையா. ரம்ஜான் வந்துட்டாலே வந்து ஸ்வீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிரியாணிலாம் அவ்வளோ லைக் பண்ணுறாங்க இல்லத்தில் எனக்கு ரொம்ப அந்த ஸ்வீட் பிடிக்கும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஷீர் குர்மான்னு சொல்லுவோம், சரியா? அந்த ஷீர் குர்மா பண்ணுறதுக்காக தான் தேவையான பொருள் வாங்குறதுக்காக நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி டைம் கிடையாது. நாளைக்கு வந்து ஈத் இருக்கு இல்லையா, அதுக்காக டைம் இல்லாமல் இருக்குது. நாளைக்கு ஆக்சுவலி வந்து பிஸியாக இருப்பேன், வீடியோ கேப்சர் பண்ண முடியாது. அதனால ஒன் டே பூரா வந்து நான் இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த நட்ஸ் இந்த சேமியாலும் வாங்கிட்டாக்கா நான் டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறமா வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ண முடியாது. அதோட வந்து நான் குக்கிங் பண்ணும்போது என்னென்ன பொருள் வந்து சேர்த்துக்கணும், எப்படி வந்து பண்ணணும், எல்லா மெத்தடும் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி நான் குக்கிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்வீட்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஷீர் குர்மா பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அதிகமாக எடுத்துப்பேன், நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீர் குர்மா தான் நான் தான் அதிகமாக வந்து சாப்பிடுவேன். வீட்டில் எனக்காக மட்டும்தான் அதிகமாக செய்வாங்க, நான் தான் எல்லாமே காலியாக பண்ணுவேன், சரிங்களா? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்களும் அதே மாதிரி வந்து நான் பண்ண மெத்தட்லேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். நார்மல் சேமியாவில் பண்ணுறதோட இந்த சேமியா வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் என்னன்னு சொல்லி தெரியும். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இதே தான் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க, சரிங்களா? ஆக்சுவலி எல்லா முஸ்லீம்ஸ் வீட்லையும் வந்து சமைக்கிறது தான். ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி என்னடா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் சமைக்கிறது எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சரிங்களா? அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு, சரியா? இந்த ஷீர் குர்மா ரெசிபியோட டேஸ்ட் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். நான் சொல்கிறேன்னு வச்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் எல்லா வீட்டில் சமைக்கிறாங்க, இவங்க மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இருக்கிற ரியல் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் சேமியாவில் சமைக்கிறதோட இந்த சேமியாவில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஸோ வாங்க இப்போது எல்லா பொருளும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு டேரெக்டாக வந்து ஆக்சுவலி நாளைக்கு தான் சமைக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி ஒன் டே பிஃபோராக வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். நாளைக்கு மார்னிங் தான் நான் சமைப்பேன், சரிங்களா? நான் சமைக்கும்போது சம்டைம்ஸ் இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மார்னிங் டைமில் அப்படி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வருஷம் அப்படி தான் நடக்கிறது. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் அதிகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பட் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நானும் இப்போ கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் பேசிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புனா தான் வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்க முடியும். எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி ஈத் முபாரக், ஓகேவா? நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணுறதுக்காக தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மில்க் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் எப்பவும் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து தண்ணியை சேர்க்காம தான் வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். ஒவ்வொரு பாக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா 2 லிட்டராக எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட்காக. ஸோ வாங்க இப்போ கொதிக்க வச்சிடலாம்.
பால் அடி மட்டும் பிடிக்கக்கூடாது, நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து திக்காகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நட்ஸை ஊற வச்சிடணும். பிஸ்தாவும் ஆல்மண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுடுங்க. ஓவர் நைட் வந்து ஊறினா மட்டும்தான் அதோட தோலை எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்க முடியும். கேஷ்யூ வந்து தனியாக ஊற வச்சுடுங்க. ஏன்னா ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தாவில் இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூவில் ஏறிடும், ஒயிட்டாக இருக்காது கேஷ்யூ. அதுக்காக தான் கேஷ்யூ எப்போவும் வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. கேஷ்யூ நல்லா ஊறினா தான் இந்த மாதிரி நைஸாக வந்து பீஸாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்னா குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இது நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸை வந்து கஞ்சத்தனமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் எவ்வளோ நிறையா நட்ஸு சேர்த்துருக்கேன்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறது. ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தாவும் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊறினா மட்டும்தான் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ண முடியும். அதுக்காக எப்போவும் ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே ஊற வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணுறது எப்படி, எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதோட க்ரன்ச்சினஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷீர்குர்மா ரெசிப்பியில் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக. நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ இல்லைன்னா ஆயிலில் சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்த உடனே ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கீ சேர்த்து சமைச்சிங்கன்னா அதோட ஹீட் அதிகமாகிடும், சீக்கிரமாக வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பீஞ்சிடும். அதுக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வாட்டரை சேர்த்துக்கலாம். மில்க் நல்லா கொதிக்குது பாருங்க, நல்லா திக்காகவும் இருக்கு. இன்னும் கொதிச்சதுன்னா நல்லா திக்காயிடும். இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். இந்த வாட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமியா சேர்ப்போம் இல்லையா, அதுக்காக தான் 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் தான் எப்பவும் வந்து வாங்கி சமைக்கிறது. பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, வீல் பிராண்டு. இந்த சேமியாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வேறு பிராண்ட் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 2 குவாலிட்டியாக வரும். ஒன்று வந்து ஸ்வீட் கலந்துருக்கும், இன்னொன்று வந்து சால்ட்டு கலந்துருக்கும். சால்ட்டு கலந்ததா இல்லையா பார்த்து வாங்கணும். அதுவும் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருமானி சேமியான்னு சொல்லுவாங்க. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ மெலிசாக நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த சேமியாவில் தான் இந்த ஷீர்குர்மா சொல்லுவோம், ஸ்வீட்டு. சரிங்களா, அது சமைக்க போகிறது. பால் பாயாசம் சொல்லுவாங்க, ஷீர்குர்மான்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுலாம் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஷீர்குர்மா தான். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பிராண்ட் தான் வாங்கி சமைக்கணும். சரிங்களா, வேற பிராண்ட் வாங்கினீங்கன்னா பால் திரிஞ்சிடும். ஓகேவா, அப்புறமா வந்து நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பிராண்டாக இருந்தால் பார்த்து வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சேம் நான் சமைக்கிற மாதிரியே வரும். நிறம் சுவை திடம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வரும் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக. அந்த மாதிரி வரணும்னா இந்த பிராண்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம்.
சுகர் சேர்த்தாச்சுன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் பார்த்தீங்கன்னா 1/2 kg சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றதால கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கொதி வந்தோடனே கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். இந்த சுகர் சிரப் பாருங்கள் நல்லா கொதிக்குது. சுகர் எல்லாமே டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இறக்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக கீயை சேர்த்துக்கோங்க. ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக தான் கீ சேர்த்துக்கிறது கூட. கீ அண்ட் ஆயில் ரெண்டும் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சோங்க. ஏன்னு சொல்லுங்களேன். ஸ்விம்மிங் பூலில் வந்து நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி நல்லா நீச்சல் அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து தீய வச்சிடாதீங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு க்ரன்ச்சினஸ் வர மாதிரியே வந்து இது ஃப்ரை பண்ணணும். அதிகமாக வந்து திஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ சமைக்கும்போது பார்த்து சமைச்சிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா நான் செஞ்ச மெத்தட்லேயே வரும் கண்டிப்பாக. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்வீட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுல. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சாப்பிடுவேன் இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து விட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசகசா வருது இல்லையா, கசகசா சொல்லுவோம், அது வந்து சேர்த்துக்கலாம். தெரியுதுங்களா? கசகசாலே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டும் வரும். அது வந்து தண்ணியில் சேர்த்த உடனே அப்படியே வந்து கரைஞ்சிடும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரிஜினல். வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கி சமைச்சிக்கோங்க. உங்களுக்கே வந்து இந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இல்லைன்னா வந்து தீஞ்சிடும். இது ஃப்ரை பண்ணும்போதே க்ரன்ச்சினஸ் இருக்கிற மாதிரி எனக்கு சவுண்ட் வருது. ஸோ இப்போது வந்து பர்ஃபெக்ட். இந்த டைம்லேயே வந்து இது ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இது பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து இது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையா தெரியல எனக்கு. நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ் ஆன மாதிரி ஒரு சவுண்ட் இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான ஒரு டைமு.
இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே கடாயிலேருந்து எடுத்துடலாம் வேறு ஒரு பிளேட்டில். இந்த நட்ஸு நியர்பையாக காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து அப்படியே சாப்பிடலாமா போல் இருக்குது. அப்படியே ஒரு க்ரன்ச்சினஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா கசகசா ஒரிஜினல் கசகசா இப்படி தான் இருக்கும். ஃப்ரை பண்ணாலும் டூப்ளிகேட் ஒன்று வருது, அது ஃபுல்லாகவே தண்ணியில் சேர்த்த உடனே ஃபுல்லாக கரைஞ்சிடும். இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சரிங்களா, பார்த்து வாங்கிக்கோங்க. நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சேமியா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இப்படி தான் சுருளாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒடிச்சு சேர்த்துக்கணும் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சேமியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலர் வந்தாலே போதும். சேமியா அதிகமாக வந்து ஃப்ரை பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதிகமாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டே வராது. ஸோ பார்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஸோ அதிகமாக வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. இதே பதத்தில் தான் வந்து இருக்கணும். ஒரு சைடில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகலை. ஈவனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேமியா வந்து ஃப்ரை பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது டைரெக்டாகவே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேமியாவை ஃப்ரை பண்ணி டைரெக்டாகவே சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் 1 by 1 இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று ஃப்ரை பண்ணுறது. ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒன்று தான் இருக்குது ஃப்ரை பண்ணுறது. இதை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது மார்னிங் டைமு பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இந்த சுகர் சிரப்பில் தான் சேர்த்துருக்கேன் சேமியா. ஸோ இதுலேயே வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணாலே போதும். இப்போது
பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி ஒரு அமேசிங்காக இருக்குது. நல்ல மெலிசாமல் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன் ஃப்ரை பண்ணதும் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை. இது மூணும் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டே வந்து இந்த காஜு நட்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ண இல்லையா, அப்போ வந்து சேர்த்துக்கிறது. ஸோ நான் வந்துட்டேன், இப்போ தான் வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாகவும் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக அதே மாதிரி காஜு நட்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கிண்டிடக்கூடாது. நல்லா ஒரு கன்சிடன்ஸ் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தாக்கா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்க்குறது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டம் தான் அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கணும்னா. இந்த நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள், ஏன்னா பாம்பு வெடிக்கும் மாதிரி வெடிக்கும் இது. ஃப்ரை பண்ண நட்ஸ் இதில் சேர்த்தாச்சு. அதிகமாக வந்து ஃப்ரை பண்ணல பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணாக்கா. இப்போ வந்து ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். இப்போ வந்து மில்கை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் இருந்த சுகர் சிரப்பை வந்து இல்லாமல் ஆயிடுச்சு சேமியா சேர்த்ததால. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது மில்க்கு தான். இது வந்து ஃப்ரை பண்ண இல்லையா கிரீ அண்ட் ஆயில், அதுதான் இப்போ மேலே வந்து மெதுக்கிறது. வேணும்னா ஃபுல்லாகவே இந்த மில்க்கு சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மில்க் மேடு சேர்த்தாக்கா இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமாகிடும், அதனால் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போது சேர்த்து சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கும்போது இந்த சேமியா வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்ததால உங்ககிட்ட வந்து பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இது அதிகமாக வந்து வேகணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த சேமியா வந்து, இல்லைன்னா வந்து குழஞ்சிடும். பட் இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா குழையாது, அப்படியே நிற்கும். ஸோ பிராண்டு தான் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். வாங்கும்போது பாருங்க, உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் ஒரு சேமியாவில் சமைக்கிறதும் இந்த ருமானி சேமியாவில் சமைக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இதுதான் இந்த சேமியாவோட ஸ்பெஷாலிட்டி, ஓகேங்களா. அப்புறமா வந்து நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க. நான் பண்ண மாதிரியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மில்க்கு தான் இருக்குது இதில். இது நல்லா கொதிக்கும் போது காமிக்கிறேன் நான். இப்போ லைட்டாக பாருங்கள், இதில் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ லைட்டாக வந்து இதை கொதிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டாக வந்து கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ பாருங்கள் பெட்டராகவே இருக்குது. சாஃப்டாகவும் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் சேமியா. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து கீழே விழுது பாருங்கள் சேமியா. ஸோ இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். கொதிக்கிறதுக்கு நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எவ்வளோ இங்கே கீ ஆயிலெலாம் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் லைட்டாக இப்போ தான் கொதி வருது, அதிகமாக கொதிக்கல. அப்போவும் வந்து இந்த ஆயில் கீ எல்லாமே வந்து மறைஞ்சிடுச்சு பாருங்கள் அதுலேயே. பார்த்தீங்களா
நான் நியராக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். அதோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிச்சு பாருங்கள். இப்போ வந்து லிடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சமைச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடும் போல இருந்துச்சு இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போடணுன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டென்ட்டை நான் பார்க்காதீங்க. லைக் பண்ணுறதுக்காக லைக் பண்ண மட்டும்தான் வந்து நான் கண்டென்ட் ரெடி பண்ணி போட முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க. ஏன்னா அப்படி பண்ணி ஒரு ரெசிபி தான் இது. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.